மாத்தி கீழே போட்டு மிதிச்சுட்டு தான் உங்களுக்கு விஜய் பார்க்கணுமாடா? எனக்கு புரியல. எப்படி கீழே ஒரு ஆள் கடக்குறான், அவன் மேல நீ ஏறி நின்று விஜய் பார்ப்பேன், எனக்கு விஜய் பார்க்கணும்னு எப்படி உங்களுக்கு கீழே ஒரு ஆள் விழுந்து கிடக்குறான், அவனை காப்பாத்துறதை விட உங்களுக்கு இந்த உலகத்துல வேற ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்கா? அப்படி கீழே விழுந்தவங்களை காப்பாத்துறதுக்கு ஆம்புலன்ஸ் வருது. அந்த ஆம்புலன்ஸ விஜய் கட்சிக்காரங்க, தற்கூரிக, பைத்தியக்காரங்க, முட்டாளுங்க தடுத்து நிறுத்துறாங்க. இதுக்கு ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு வந்த வழியில கட்சிக்காரங்க துண்டை போட்டுட்டு அடிச்சு அண்ணன் வாயை உடைச்சிட்டாங்க. என்ன பிரச்சனை நடந்துச்சு? எங்க கை காலெல்லாம் வலி, குழிகளை விழுந்து 100 குழந்தைங்க எத்தனை உயிரை காப்பாத்தி இருக்கிறோம். நீ எதுக்கு ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு வந்தியா? யாரை கேட்டு வந்து அடிச்சு வாயை உடைச்சிட்டாங்க. எதுக்கு அடிச்சு உடைச்சாங்க, யார் அடிச்சதுன்னு எங்களுக்கு இது வந்து எங்க அண்ணனுக்கு வந்து நீதி கிடைச்சா ஆகணும். சரிங்களா? நீங்க வந்து என்ன உங்களுக்கு வந்து நீங்க ஓட்டு வேணும்னு வந்திருக்கீங்க. பல உயிரை காப்பாத்துறது நாங்க. சரிங்களா? ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு எத்தனை ஆம்புலன்ஸ் 4 மணி வந்து எதுக்கு காலி ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்குள்ள வருது? காலி ஆம்புலன்ஸ் எதுக்கு உள்ள வருது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கணும். பைத்தியக்காரங்கடா நீங்க. ஆம்புலன்ஸ் எதுக்குடா? ஒரு ஆம்புலன்ஸ் காலியா வராம வேற எப்படிடா வரும்? உள்ள வரும்போதே கல்யாண கோஷ்டியில இருக்க மாதிரி ஒரு 50 பேர்த்த உள்ள லார்ஜ் அப்படியே அந்த ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டாடா உள்ள ஒரு ஆம்புலன்ஸ். ஆம்புலன்ஸ் உள்ள இருக்க பேஷண்ட்டை பிக்கப் பண்றதுக்கு தானே வருது. இந்த கூட உங்களால புரிஞ்சுக்க முடியலையா? இப்ப ஆம்புலன்ஸே வரல அப்படின்னா என்ன சொல்லிருப்பீங்க? ஆம்புலன்ஸே வரல, அதனாலதான் இத்தனை பேர் செத்துட்டாங்க அப்படின்னு. இந்த ஆம்புலன்ஸ் வந்ததுக்கப்புறம் காலி ஆம்புலன்ஸ் அடிச்சு உடைச்சு, டிரைவரை வாயெல்லாம் உடைச்சு, ஆம்புலன்ஸ் எதுக்கு வருது, ஆம்புலன்ஸ் வருது, போலீஸ்காரங்க கூட சண்டை போயிருக்காங்க. அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு ஆம்புலன்ஸ் வந்துட்டு அந்த பேஷண்ட்டை பிக்கப் பண்ணிட்டு அடுத்த பாயிண்ட் எடுக்கிறதுங்கிறது எவ்வளவு காலம் எடுத்துக்கும்? 1/2 மணி நேரம் 40 நிமிஷம் எடுத்துக்கும். அப்படி இயல்பாவே அந்த ஆம்புலன்ஸ் உள்ள வந்துட்டு வெளியே போறது கஷ்டமா இருக்கும் பட்சத்துல நீங்க விஜய் பைத்தியக்காரனுங்க எல்லாரும் சேர்ந்து ஆம்புலன்ஸை தடுத்திருக்கானுங்க. ஆம்புலன்ஸ்காரன் அந்த போராட்டம் அவ்வளவு கஷ்டப்பட்டு ஊரை விட்டு அந்த ஆம்புலன்ஸ் அந்த மாநாடு நடக்கிற பாயிண்ட்டுக்கு வந்திருக்கிறான். அந்த பாயிண்ட்டுக்கு வந்து இயல்பாவே அவன் கூட்டிட்டு போறதே ரொம்ப கஷ்டம். அதையும் தாண்டி நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அந்த ஆம்புலன்ஸை தடுத்து நிறுத்தி போராட்டம் பண்ணிருக்கீங்க. எப்படி இப்ப வந்து ஆளுங்கட்சி எதிர்த்து போராட்டம் பண்றது இல்ல, போராட்டம் போனா ரோட்டை அடிச்சு உடைக்கிறது, வேற எந்த விஷயத்தையும் பண்றது இல்ல. ஊருக்கு அவன் ஒரு ஊர்ல இருக்கீங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு மாநகராட்சியிலிருந்து வந்திருக்கீங்க, பேரூராட்சி வந்திருக்கீங்க, அந்த ஊர்ல இருக்க பிரச்சனையை எடுத்து போராட்டம் பண்றது இல்ல. உங்க கூட்டத்துக்கு உங்களுடைய கட்சிக்காரன் ஒருத்தன் மயங்கி கீழே விழுந்துருக்கா, விஜயை பார்க்க வந்த ஒருத்தன் மயங்கி விழுந்திருக்கா, அவனை காப்பாத்துறதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ்காரன் வந்தா அவனைய தடுத்து நிறுத்துவீங்க. அங்க உங்களோட வீர சாகசத்தை எல்லாம் காட்டுவீங்க. காட்டி அந்த ஆம்புலன்ஸை டிலே பண்ணிருக்காங்க.